இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்ல 2022 ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கார்மேகம் அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வலையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கல்யாண ஜோடி, அதாவது கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது, அவங்க ரொம்ப கொடூரமான முறையில ஒரு மர்ம நபரால சாகடிக்கப்படுறாங்க. இந்த விஷயம் உங்களோட ரெண்டு ஃபேமிலிக்கும் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர சோகத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த சம்பவத்துல இருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, இவங்களோட பசங்களை கொலை பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதா இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல அஜய் அண்ட் கீதா அப்படின்ற ஒரு காதல் ஜோடிகள் சின்ன வயசுல இருந்து காதலிச்சு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ கல்யாண வீடியோக்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல இவங்க பேசிட்டு இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்க பிளே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டப்பட்டுகிட்டே இருக்கு. பிளே ஆகிட்டு இருக்க இடம் இருக்கு இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது. அஜய் இறந்து போன நிலையில, அதாவது குத்துப்பட்டு இறந்து போன நிலையில பெட் மேல இருக்காரு. பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அங்க போக ஆரம்பிக்குது. அவரோட மனைவி இருக்காங்க இல்லையா கீதா, அவங்க கொடூரமான முறையில ஒரு மர்ம நபரால சாகடிக்கப்பட்டு அந்த இடத்துல தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்றத காமிக்க அப்படியே கற்பனை ஒரு அழகான கிராமத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. ராஜையா அப்படின்ற ஒரு பெரிய மனுஷன் நிறைய மூலிகைகள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த நாட்டு வைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் கோயிலுக்கு போறாரு. கடவுளை வேண்டிக்கிட்டு தன்னோட பொண்ணு மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தன்னோட ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது வீட்டு வெளியில ஒரு போலீஸ்காரர் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. மாப்பிள்ளையும் பொண்ணு இறந்து போயிட்டாங்க, அதுவும் மர்மமான நபரால சாகடிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு நைட்டு இந்த ஏரியால புயல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. மழை வேகமா பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனை சரஸ்வதி அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இந்த மழையில செடிகள் எல்லாமே நாசமாயிடும் அப்படின்றதுக்காக மண் எல்லாத்தையும் அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கும் ஒரு போலீஸ்காரர் வரார். ஸோ இது மூலமா தான் இது அஜயோட வீடு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற பேச்சை கேட்டதோ அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஸ்ராவணி அப்படின்ற இவங்களோட பொண்ணு கிட்ட போக ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்க இவங்க ஒரு பெரிய விளாகர் பாத்தீங்கன்னா தன்னோட கால் ஒடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல தன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உள்ள வர எல்லாரையுமே எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் டாக்டர் கிட்ட, அதாவது இவங்க கிட்ட போக ஆரம்பிச்சதோ இவங்க போறாங்க. அவர் அப்படி இப்படின்னு பேசி டேப்லெட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த மனுஷனுக்கு இவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாயிடுச்சு அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கும்போது ஊர்ல இருந்து அம்மா கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. தன்னோட தம்பி இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இவங்க இவங்களோட அண்ணனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மார்த்தாண்டம் அப்படின்றது அவரோட பேரா இருக்கும். அவரோட பர்சனல் லைஃப்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஜோதி அப்படின்ற ஒரு பெண் வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அவர் கூட வாழ பிடிக்கல, அவர் பயங்கர டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக டிவோர்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிருக்காங்க. அது கூடவே மார்த்தாண்டம் கூட காதல் ஏற்பட்டு அவர் கூட தான் இருக்காங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தைய அவங்களோட அப்பாவே கொண்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க கோட்டா குழந்தையோட கஸ்டடிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. மார்த்தாண்டம்கோ தன்னோட தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பயங்கர சோகத்தோட இவர் அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்க ரெண்டு குடும்பத்தில் இருக்கவங்களும் அந்த ரெண்டு டெட் பாடிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர சோகம். அப்படியே கற்பனை வீட்டுக்கு போகும்போது சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, என்னோட பையனையும் என்னோட மருமகளையும் கொலை பண்ணிட்டு ஒருத்தன் போயிருக்கான், நீங்க போய் சும்மா வந்துட்டு வந்தீங்க, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா அவனை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது, அவனை நானே கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஸ்டார்டிங் சில கொலை பண்ணதா காமிச்சாங்களே ஒரு நபர், அவர் வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு காரை வழிமறைக்கிறாரு. அந்த காரை திருடிக்கிட்டு வண்டியில வேகமா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவரோட கையில சாகடிச்சாலே அந்த தம்பதியர்கள் அவங்களோட போட்டோ இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ராஜையா கிட்ட போக ஆரம்பிக்குது. எனக்கு அந்த ஃபேமிலியை பார்த்தாலே பிடிக்கவே இல்லமா, அவங்களோட அப்பா சின்ன வயசுல அவங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனா அவங்களோட பையனும், அதாவது மார்த்தாண்டம் வேற ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு டாக்டர் அப்படின்ற பேர்ல ஊரா சுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க எனக்கு கன்வின்ஸ் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை முழு மனசோட சம்மதிச்சேன், இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தீங்களாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ஊர்ல இருக்க நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க போதை ஏற்றக்கூடிய ஸ்டாம்ப் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு மர்ம நபர் கிட்ட கொடுக்க அவர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு எனக்கு அடுத்த வாட்டி நிறைய தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி இவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட குழந்தைகிட்ட நிறைய நேரங்களை செலவிட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மர்ம நபர் கிட்ட போக ஆரம்பிக்குது. காட்டு பகுதி மாதிரி இருக்க ஒரு ஏரியால வேகமா கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது லைட்டா கண்ணசக்க ஆரம்பிக்கிறாரு. வேகமா ஒரு வண்டி அடிச்சு அப்ப பட்டுன்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் உண்டாகுது அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட் கரெக்டா எங்க நடந்திருக்கும் அப்படின்னா சரஸ்வதியோட வீடு இருக்குல்ல, அதுக்கு எதிரிலே தான் நடந்திருக்கு. எதிர்ச்சியா இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ வேகமா இவங்க போய் பார்க்கும்போது கார் அப்படியே படுத்த நிலைமையில இருக்கு. இவங்க திருப்பி பார்க்கும்போது உள்ள ஒரு ஆள் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவருக்கு சிகிச்சை அளிக்கணும், அவரோட உடம்புல உயிர் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட தங்கச்சி இங்க தான் இருக்காங்க இல்லையா, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் இருக்குன்னா நம்ம ஏதாவது பண்ணலாம், மெடிக்கேட் கொண்டு வாங்க
வாங்கினா அப்படின்ற மாதிரி சொல்ல வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. இல்ல, இதனால மார்த்தாண்டமும் நான் பக்கத்து வீட்டுல, அதாவது அந்த ராஜாவோட வீட்டுல போய் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி வேகமா அங்க போய் இந்த மாதிரி நம்மளோட ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்க ராஜாவோட பையன் எடுத்துட்டு வரணும்னு உள்ள போக, அதே சமயத்துல இங்க அந்த லேடிஸ் எல்லாம் அவருக்கு உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முதலுதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அப்பதான் அவரோட பாக்கெட்ல இறந்து போனவங்களோட போட்டோ இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க, பயந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வரணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது டிவியில 2 பேர் இறந்து போனாங்களே அவங்கள பத்தியும் அவங்களை கொலை பண்ணதா ஸ்ரீனி அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தியும் போக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் பார்த்தது மார்த்தாண்டமுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஆக்சிடென்ட்ல இப்ப காப்பாத்தி வச்ச நபர்தான் இது அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்சதும் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு வரும்போது இந்த லேடிஸ் எல்லாமே அந்த போட்டோவை பாக்குறாங்க, பயந்துகிட்டே அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அந்த நபர் அங்க இருந்து காணாம போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மார்த்தாண்டமும் அந்த ராஜாவும் வந்து பார்க்கும்போது அந்த நபரை காணும். சோ இவன் தான் அந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், அதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் இந்த புயல்ல கண்டிப்பா எங்கேயும் போயிருக்க முடியாது, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணாலும் ஆம்புலன்ஸ் அவைலபிள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அவனை நம்ம கண்டிப்பா பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் ஒரு சைடு தேடிக்கிட்டே இருக்கு. அந்த நபர் ஒரு இடத்துல நொண்டி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க கையில மாட்டிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மார்த்தாண்ட போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸ்ராவணி இருக்காங்க இல்லையா, அவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். டிவியில போய்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்றது உனக்கு தெரியுமா, இவன் இந்த கொலையை பண்ணல அப்படின்னா நீ என்னடா பண்ணுவ, நீ சாகடிச்ச அப்படின்னா நம்ம எல்லாரும் தானே உள்ள போவோம், நீ போலீஸ்க்கு போன் பண்ணிட்டான்னு சொல்ல ஒரு போன் எடுத்துக்கிட்டு போறாரு. போலீஸ்க்கு பண்ற மாதிரி தெரியல, பண்ற மாதிரி ஆக்டிங் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருக்குமே அவரை சாகடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஆனா ஸ்ராவணி மட்டும் பாத்தீங்கன்னா இதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி மறுக்கிறாங்க. ஏன்னா இவங்க பிராக்டிகலா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாரும் உள்ள போக வாய்ப்பு இருக்கு, நம்ம எந்த முடிவு வந்தாலும் கோபத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாற்று தொழுவத்துக்கு அந்த நபரை கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அவரோட கைகள்ல அந்த பொண்ணு, அதாவது இறந்து போன மணப்பெண் இருக்காங்களா, அவங்களுக்கு மார்த்தாண்டத்தோட காதல இருக்காங்களே அவங்க கொடுத்த செயின் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபமா மறுபடியும் அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஸ்ராவணி தடுக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க நைட்டு முழுக்க யாரும் தூங்குறதா தெரியல, இத பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருக்க. வீட்டு வேலைக்காரன் இந்த எல்லாத்துலயும் கூட இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நள்ளிரவுல பீடி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே போக ராஜாவோட பையன் இருக்கா இல்லையா, அவன் வேகமா அந்த மாட்டு கொட்டாய்க்கு போய்கிட்டு இருக்கா அப்படின்றத இவர் கவனிக்கிறாரு, பெருசா எடுத்துக்கல. அப்படியே கத்தனா ஸ்ராவணி இருக்காங்களே, இதுக்கு அடுத்த நாள் அதை அடிப்பட்டு கிடக்கிற நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அவரோட கழுத்து அறுபட்ட நிலையில அவர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிடுறாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும், நம்மள ஒருத்தர் தான் கண்டிப்பா இவனை கொலை பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கொலை பண்றதுக்கான காரணம் எல்லார்கிட்டயுமே இருக்கு இல்லையா, என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது அங்க இருக்க மார்த்தாண்டம் மட்டும் யார் இதை பண்ணாங்களோ நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல இதை பத்தி யோசிக்க வேண்டாம். நேத்து நைட்டு நான் போலீஸ்க்கு போன் பண்ண கிடையாது, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண கிடையாது, சோ எந்த பிரச்சனையும் வராம இந்த டெட் பாடி எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கு வீட்டு வேலைக்காரர் மூலமா நைட்டு இவரோட பையன் தான் அந்த இடத்துக்கு போனார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ வேகமா அந்த பையன் கிட்ட போய் விசாரிக்கும் போது நேத்து போனது உண்மைதான், என்னோட அக்காவை கொலை பண்ண நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது, அதுக்காக மட்டுமே தான் போனதே தவிர அவரை நான் கொலை பண்ண கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட மனசு இது ஏத்துக்கவே கிடையாது. ஆனா சின்ன வயசுல ஏற்கனவே ஒரு அப்பாவோட கண்ணு தூக்கிட்டு போய் ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்காரு. இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதனால கூட்டத்தோட கூட்டமா யார் கொலை பண்ணாலே தெரியாம இந்த டெட் பாடியை மறைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 2 கொலைகளுமே, அதாவது அஜய் அண்ட் கீதாவோட கொலை கேஸ் இருக்கு இல்லையா, இதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரக் எல்லாம் வித்த மாதிரி காமிச்சாங்களே அவங்க தான் அது. சோ அவங்க இந்த கேஸ் எடுத்துக்கிட்டதும் அந்த கிரைம் சீனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதே சமயத்துல டிவியில 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் போய்கிட்டே இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு நபர் கண் கலகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நமக்கு இங்க தெளிவுபடுத்தாம அப்படியே கட் பண்ணி அந்த கிரைம் சீனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே கொடூரமான முறையில இந்த கொலைகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்க அது மூலமா தான் இவங்களுக்கு இந்த நகைகள் எல்லாத்தையுமே அவங்க லாக்கர்ல வச்சதோ இல்ல பீரோல வச்சது தொடக்கூட கிடையாது அப்படின்றதும் 2 பேரும் அணிஞ்சுக்கிட்டு இருந்த நகைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. மேபி இந்த மோட்டிவ் வேற விதமா இருந்தா என்ன பண்றது, இது நகைக்காக நடந்தது இல்லையோ அப்படின்ற ஒரு தாட் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த நபரை யாரை கொலை பண்ணாங்க அப்படின்றது தெரியல, ஆனா இது எப்படியாவது இங்க இருந்து எடுத்து போயாகணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. சோ அந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெளியில சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி இப்படின்னு ஓரமா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது மீடியாக்காரங்க இருக்காங்க. இவங்களுக்கு போலீஸ்காரங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். சோ போலீஸ்காரங்களா அப்படின்ற மாதிரி
பார்க்க மீடியாக்காரங்க தான் வந்தது மட்டும் இல்லாம இவங்கள அநாகரிகமான முறையில போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்களோட மனநிலைமையை என்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. நாங்க இருக்க பிரச்சனையில இப்ப இதெல்லாம் தேவையில்லை தம்பி, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட அப்படியே கற்பற அந்த போலீஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இந்த ஊருக்கு பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த தப்பிச்சு போனாலே ஒரு நபர், அதாவது கொலைக்காரன், அவனை பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்திருக்காங்க. அவனுக்கு மனநலம் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படின்றதும், ஆனா அவன் போன விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கும் போது அவன் இந்த பேரண்ட்ஸோட வீடு இருக்கு இல்லையா, அந்த வழியா தான் கார்ல பயணப்பட்டிருக்கான் அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. சோ ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க வந்துகிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஃபேமிலி அந்த டெட் பாடி ஒரு மாதிரி சேஃபா வச்சிட்டாங்க இல்லையா. வெளியில வந்து பார்க்கும்போது அந்த கார்லாம் இருக்கு, ஆக்சிடென்ட் ஆக்கப்பட்ட ஏரியாலாம் இருக்கு. கண்டிப்பா போலீஸ்காரங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லா இடத்தையும் நார்மல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயங்களா பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கு. இது புயல் அடிச்சு ஓஞ்ச இடம் அப்படின்றதால நிறைய குப்பைகள்லாம் இருக்கு. அந்த குப்பையோட குப்பையா மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து ஓரமா நிறுத்துறாங்க. அதுவும் மேல கவர் எல்லாத்தையும் போட்டுட்டு சில மூட்டைகள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நேச்சுரலா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சாணிகள் எல்லாத்தையும் அடிச்சு வைக்கும் போது போலீஸ்காரங்க கிட்ட வந்துட்டாங்க. சோ ராஜையா என்ன பண்றாருன்னா அவரோட வீட்டுக்கு கிளம்பி போக இங்க சரஸ்வதி அவங்களோட ஃபேமிலி இருக்கும்போது போலீஸ்காரங்க முதல் வேலையா வந்து இறங்கினதும் அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு அப்படியே சரஸ்வதி கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. எங்களோட பசங்களை கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்காங்க, நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுல ஒரு 2 விஷயம் மட்டும் இந்த போலீஸ்காரங்க கிட்ட உளறிடுறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளியவே போக கிடையாது அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெட் பாடியை மறைக்கிறதுல இருந்து இந்த காரை ஒளிச்சு வைக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா. லைட்டா கால் அடிபட்டிருக்கும், அதை பத்தி கேட்கும் போது எனக்கு எப்பயும் அடிப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இவங்க அந்த ராஜையாவோட வீட்டுக்கு போகும்போது இவங்களுக்கு ஒரு போன் கால் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்டாம்பை வித்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த நபர் இவங்களோட போன் நம்பர் எப்படியோ கண்டுபிடிச்சி அக்கா எனக்கு நிறைய ஸ்டாம்ப் வேணுக்கான்னு கேட்க இவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம என் நம்பர் யாரா உனக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு அந்த ராஜையாவோட வீட்டுக்கு போறாங்க. அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வெல் ப்ரிப்பேர்டா இருக்காரு. எனக்கு தெரியாதுமா, எங்களோட பசங்களை கொண்டவனுங்களை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க அந்த கொலைகாரன் இருக்கா இல்லையா, அவனோட போட்டோவை 2 வீட்டுக்காரங்கிட்டும் காமிக்கிறாங்க. 2 வீட்டுக்காரங்களும் பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிமா இவனை நீங்க எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா உடனடியா எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இதுக்கு பின்னாடி அந்த 2 ஃபேமிலி ஏதோ ஒன்று மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நந்தினி நோட் பண்றாங்க. பெருசா எடுத்துக்கல. அப்படியே கற்பற அந்த ஸ்ராவணி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு நபர் கூட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நபருக்கு இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சோ கஞ்சான ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இது இவங்களுக்குள்ள சின்னதா ஒரு ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல வீட்டுல வேலை செய்யற நபர் இருக்கா இல்லையா, அவர் இப்பதான் தன்னோட வீட்டுக்கே போறாரு. மனைவி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. புயல்ல வீடுல ஓட்ட விழுந்து தனியா ஒழுவிக்கிட்டே இருக்கு, நீ என்னத்ததாயா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னத்தை கிழிச்சையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க இது மூலமா மனைவி நமக்கு ஆதாயம் தேடிக்கலாம் அப்படின்ற வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல போலீஸ்காரங்களை அங்க வந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல அந்த டெட் பாடியும் சரி காரும் சரி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை, இதை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க பெரிய டிராக்டர் மாதிரி இருக்கு. அதுல எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த நந்தினி இருக்காங்க இல்லையா, இவங்களோட வண்டியை வழிமறிக்கிறாங்க. எல்லாருக்கும் பயமாடுது, என்ன கேட்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க ராஜையா கிட்ட வந்து ஐயா நீங்க நாட்டு மருந்துகள் எல்லாத்தையும் குடிப்பீங்க, எப்பேற்பட்ட ஜுரமா இருந்தாலும் கிளியர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட பொண்ணுக்கு கேன்சரியா, நீங்க அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா கேட்க இவருக்கு லைட்டா இப்பதான் ரிலீஃப் ஆக ஆரம்பிக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லமா, என்னால முடிஞ்ச உதவிகளை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு இவங்க ஆள் நடமாட்டமே இல்லாத இவங்களோட இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி காரோட சேர்த்து அந்த டெட் பாடியும் சேர்த்து புதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அது இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வீடு திரும்ப ஆரம்பிக்க கற்பனை ஒரு நபர், அதாவது ஒரு புது கேரக்டர் அழுதுகிட்டே இருக்க மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது, இந்த சரஸ்வதியோட கணவரா தான் இருப்பார். சின்ன வயசுல பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க, வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டே இருந்தேன், எனக்கு சுத்தமா அங்க இருக்க விருப்பமே இல்லை, அதனாலதான் அவங்கள விட்டு ஓடி வந்து அதுக்கான தப்ப நான் இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்க மனைவி கிட்ட சொல்லிட்டு அவங்கள பாக்கணும் அப்படின்றதுக்காக கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சரி ஸ்ராவணியை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜாவோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் போக ஆரம்பிக்கிறான். வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அன்னைக்கு அவனை பார்க்க போறது உண்மைதான், ஆனா அவனை நான் கொலை பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவனை கன்சோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ராவணி கிட்ட போக இதை தப்பா எடுத்துக்கிட்டு அவன் முத்தம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட வர ஆரம்பிக்கிறான். இவங்க அவனை தட்டி கழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை திட்டி அனுப்புறாங்க. சோ இது எல்லா விஷயங்களையுமே அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஸ்ராவணிக்கு அவங்களோட அப்பா நிறைய முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க எடுக்கிறதா தெரியல. அப்படியே கற்பனா மார்த்தாண்டம் கிட்ட போக ஆரம்பிக்குது. வீட்டுல பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனைக்கும் முடிவு வரல
வரல அப்படின்ற மாதிரி இருக்கியா, இதுக்கு நடுவுல என்னோட வேலையை நான் பார்த்தாகணும் அண்ட் இவளோட பையனோட கேஸை நான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இந்த விஷயம் ஸ்ராவணிக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னொரு பக்கம் நந்தினி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கும்போது சென்னையில இவங்களுக்கு ஆபரேஷன் நடத்தணும், அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அந்த பணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் டிவி நியூஸ்ல அந்த ஃபேமிலியை பத்தின நியூஸ் போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்தது பட்டுன்னு இவங்களுக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வீட்டுக்காரங்க யாருமே வெளியே போக கிடையாது அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லியிருப்பாங்க. அவங்களோட காலையும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிப்பட்டது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது ரெண்டுமே இங்க பிரேக் ஆகுது. இதனால அந்த ஃபேமிலி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல அந்த ஸ்ராவணி இருக்காங்க இல்லையா, நைட்டு நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க நபர் கூட சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாட் எல்லாத்தையுமே ராஜையாவோட பையன் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அது மூலமா இன்னைக்கு நடந்த அந்த கிசிங் சம்பவம் இருக்கு இல்லையா, அதை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை அவ அடிக்கடி இந்த மாதிரி தான் லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சாட் எல்லாத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதை இந்த நபர் கவனிக்கிறாரு. பயங்கர கோபமடைகிறார் அப்படின்றது நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அப்படியே கற்பதா சரஸ்வதி கிட்ட போக ஆரம்பிக்குது. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கொலை பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்க தூக்கம் கலைய ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயத்தோட வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயாவது ரத்த கரைகள் இருந்தது இல்ல எங்கேயாவது வேற ஏதாவது விஷயம் இருந்தது அப்படின்னா பார்த்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் மார்த்தாண்டமோட பெட்டுக்கு கீழே அந்த நபர் கழுத்தறுக்கப்பட்டு இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவரை அறுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தி அங்க இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரத்தத்தோட இருக்கு அப்படின்றது இவங்க பாக்குறாங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இந்த விஷயத்த மார்த்தாண்டமோட மனைவி கிட்ட கொண்டு போக அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாம அந்த கத்தி எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிட்டு வரணும் அப்படின்றது. சோ இது எல்லாத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ராவணி இதை கவனிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க இன்னொரு பக்கம் நந்தினி இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில இருக்கவங்களை எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அது கூடவே இறந்து போனவங்களோட காலுஷி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இறந்து போன கணவர் இருக்கா இல்லையா, அவர் ரேண்டமான ஒரு 2% கிட்ட இருந்து கால் ரிசீவ் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதுல ஒரு பர்சன் தான் இவங்களோட அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது இவங்களை தேடிதான் அப்பா போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இன்னொரு பக்கத்துல அந்த வீட்டு வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஆதாயத்தை தேட முடிவு பண்ணிட்டாங்களே. இதனால ஐயா என்னோட ஃபேமிலியை நான் பார்த்தாக்கணும், நீங்க மட்டும் எங்களுக்கு உதவல அப்படின்னா நாங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கொண்டு போயான்னு சொல்ல இவர் இதுக்கெல்லாம் மசீர மாதிரி தெரியல. இவ்வளவு நாள் என் வீட்டு சொத்தை துணிட்டு எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா, நீ போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு வையா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், என் வீட்டுல இருந்து பணத்தை திருடிட்டு நீங்க தப்பிச்சு ஓடணும் அப்படின்றதுக்காக வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல இந்த நாடகம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். அதையும் தாண்டி நீங்க கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்னையா பண்ணுவேன்னு கேட்க இவங்க தான் டெட் பாடி இருக்குன்றாங்க. டெட் பாடி இருந்தது இப்ப இல்ல, அவனை ஒழுங்கு மறைதியா போயிடு இல்லைன்னா அவனோட சேர்த்து உங்களையும் புதைச்சிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி வைக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட பையன் இருக்கா இல்லையா கவனிக்கிறான். பயந்துகிட்டே அம்மா கிட்ட போய் அம்மா அப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசி அனுப்பிட்டாருமா, அவங்க மட்டும் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவாங்களவா, நீங்க ஏதாவது பண்ணுங்கம்மான்னு சொல்ல அவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா இந்த சைடு அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, தன்னோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டாம்ப் போதை பழக்கத்தால ஒரு 2 இளைஞர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் நியூஸ் சேனல்ல போய்கிட்டே இருக்கு. இவங்க லைட்டா பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மார்த்தாண்டம் ஆபீஸ்ல அவரோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜோதியோட கணவர்னு ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அந்த மனுஷன் வந்து அவ என பணத்துக்காக மட்டும் தான் கல்யாணம் பண்ணா, உண்மையாவ அதுக்காக தான் நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கா, நீ நினைக்கிறத விட அவர் ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணுட்டான்னு சொல்ல இங்க பயங்கரமான சண்டைகள் வந்து போக ஆரம்பிக்குது அப்படின்றத காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் ஸ்ராவணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னோட அப்பா கிட்ட இருந்து நிறைய முறை கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்க டென்ஷனாய் போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னையா வேணும், எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போனை வைக்கும் போது இவரோட மனசு உடஞ்சு போயிட்டு தன்னோட இறந்து போன பையனுக்காக திதி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறார். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஸ்ராவணி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அம்மா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவங்க ஏதோ ஒரு புதைச்சு வச்சாங்க அப்படின்ற ஒரு தடி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்க அந்த இடத்த போய் தூண்டி பார்க்கும்போது சாகடிக்க பயன்படுத்தப்பட்ட கத்தி இருக்கு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கத்தி எடுத்துக்கிட்டு இவங்க தண்ணியில பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் மார்த்தாண்டத்தை போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல். சோ வேக வேகமா அந்த கத்தியை தூக்கி தண்ணியில போட்டுட்டு மார்த்தாண்டத்தை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோதியோட கணவர் கிட்ட சண்டை போட்டார் இல்லையா, அதுக்காக தான் கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க போய் அவரை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல வேலைக்காரங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ராஜையாவோட மனைவி போனாங்க இல்லையா, அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டவ பண்ணாதடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க முதல் வேலை அந்த சரஸ்வதி கிட்ட போய் நீங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே சிங்க் ஆகிற மாதிரி தெரியல, இந்த போட்டோல நீங்க வெளியே வந்திருக்கீங்க, அது கூடவே உங்களோட காலில் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின் முரணான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, என்னோட காலில் அடிபட்டிருக்கிறது உண்மைதான், இந்த போட்டோல அது தெரியல, 2 நாளைக்கு முன்னாடி ராஜையோட வீட்டுல ஒரு கண்ணு போட்டுது, அந்த கண்ணு மிதிச்சதாலதான் இந்த மாதிரி காயங்கள் எனக்கு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு
இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஸ்ட்ரைட்டா ராஜையோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பயும் இதே கேள்விகள் தான். இவர் பாத்தீங்கன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி மாடு கண்ணு போட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க மாடு கண்ணு போடத்துல 2 வீட்டுக்காரங்களும் 2 எதிர்மறையான பதில சொல்றாங்க. நம்ம நினைச்சது கரெக்ட் தான் போலயே, இவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் இறந்து போனவங்களோட டெட் பாடி 2 பேர் குடும்பத்தாருக்கும் வந்து சேருது. பயங்கர சோகத்தோட அவங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் சரஸ்வதியோட கணவர் இந்த துக்கங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும். அந்த தனிக்குள்ள போனா இல்லையா, அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் சோகத்துல மூழ்கிட்டுறாங்க. 3 பேரோட புகைப்படத்தை வச்சு சரஸ்வதி ரொம்ப சோகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஸ்ராவணி இருக்காங்க இல்லையா, மார்த்தாண்டம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட பெட்டு கீழே இருந்துதான் கத்திய அம்மா எடுத்தாங்க, இது எல்லாத்தையும் நீ தானடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுக்காக இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணணும், அந்த ரூம்ல நான் மட்டும்தான் இருந்தேனா அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களோட மொத்த சந்தேகமும் மார்த்தாண்டம் கூட இருக்க அந்த ஜோதி இருக்காங்க இல்லையா அவங்க மேல போக ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க. இப்ப அப்படியே நந்தினி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க கொடுத்த ட்ரக்கால ஒரு 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லையா, இதனால வாங்கிட்டு போனாலே அந்த பையனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணதுன்னு தெரியாம நான் உங்களோட வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட தான் இங்க இருந்து போறேன். நான் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டினேன்னு வைங்களேன், கண்டிப்பா உங்களோட பேரை தான் நான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அங்க இருந்து மிரட்டிட்டு கிளம்புறா அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல இந்த ராஜையா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட ரூமுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் என்றாய் அங்க இருக்க பணங்கள் எல்லாத்தையும் எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இந்த விஷயம் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அடிச்சு விசாரிக்கும் போது அது அவங்களோட பையன் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. சொந்த வீட்டுல எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஆமா இந்த பணம் எதுக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வீட்டு வேலைக்காரர் இருக்கா இல்லையா அவங்க 2 பேரும் சேர்ந்து இவர மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக தான் நான் இந்த பணங்கள் எல்லாத்தையும் எடுத்த அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜையா செம்ம கோவம் அடைகிறாரு. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவார் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி வைக்க, இன்னொரு பக்கத்துல இந்த ஸ்ராவணி இருக்காங்க இல்லையா அவங்க மார்த்தாண்டம் கிட்ட சோகமா பேசிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா தன்னோட தம்பியை இழந்துட்டாங்க, அதாவது கூடவே அப்பாவை இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்பா கூட இவங்க கொஞ்சம் அட்டாச் ஆந்திருப்பாங்க. சின்ன வயசுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இதுக்கு நடுவில் என்ன அப்பா கரெக்டா தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சோகப்பட்டு பேசிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலே அவங்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸ்ராவணி அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட வீட்டுல கத்தி இருந்தது இல்லையா அதை பத்தி பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ராஜையோட பையன் இருக்கானே அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறது வழக்கம் தான். என்னையே நீ சின்ன பையன் கேவலமானவ அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நந்தினிக்கு அனுப்பி விட்டுறா. அப்படியே கட் பண்ணா நந்தினி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க அந்த ட்ரக் டீலர் நிறைய முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ற அப்செட்ல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் மெயில்ல இருக்க விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இது மூலமா சரஸ்வதியோட வீட்டுல இருக்கவங்க தான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்றது தெளிவாக ஆரம்பிக்குது. இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 ஃபேமிலி ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த 2 ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, இறந்து போனவங்களுக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க முதல்ல சரஸ்வதியோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த ஸ்ரீனுவை பெட்ஷீட் போட்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்க பேரலா ஒரு 2 விஷயங்களை நமக்கு காமிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சமயம் பார்த்து அந்த ராஜையாவோட கை பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. இதை பத்தி அவங்களோட பையன் அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பாவுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு, அது இவ்வளவு நாட்கள் உங்ககிட்ட வந்து மறைச்சிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த ட்ரக் டீலர் இருக்கா இல்லையா அவனை போலீஸ்காரங்க துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க, பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மாத்தி மாத்தி காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நந்தினி அந்த வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க, எதுவுமே அடுத்ததா கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் வீட்டு வெளியில ஒரு பெரிய பொருள் மாதிரி வச்சிருந்தாங்க, அதை காணோம். ஆனா அன்னைக்கு வண்டியில போய்கிட்டே இருக்கும் போது தான் இவங்க எதிரில் டிராக்டர்ல போயிருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அந்த இடத்துக்கு போய் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பெருசா பள்ளம் தோண்டி புதைச்ச மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ வண்டி எல்லாத்தையும் வர வச்சு அதை எல்லாத்தையும் தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ராஜையாவோட பையன் போலீஸ்காரங்க கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்ற விஷயம் ராஜையாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்ண போறோம், அடுத்ததான் நம்ம மாட்டு போறோமோ அப்படின்ற எண்ணங்கள் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது ட்ரக் டீலர் கைது செய்யப்படுறான். இவங்க பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த காணாம போன நபரோட டெட் பாடியும் காரையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க கனெக்ட் பண்ணிட்டு சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்க எல்லாரையும் கைது பண்ற அப்படின்ற மாதிரி இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார வச்சு ஒருத்தர்கிட்டயும் தனித்தனியா கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த நபர் யார் கொலை பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு மட்டும் யார்கிட்டயுமே பதில் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்து இவங்க எல்லாருக்கும் பெயில வாங்கி இவங்க எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் போற வழியில சரஸ்வதி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தான் கூட
கூட இருக்க ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. இதனால எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் ஸ்ராவணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட மொபைல் போன்ல தம்பியோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எதிர்த்து இவங்களுக்கே தெரியாம ஒரு வீடியோ பதிவாயிருக்க. அந்த வீடியோல அந்த ராஜையா இருக்கா இல்லையா, அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்களோட தம்பியான அஜய இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா நீ நாசமா போயிடுவாடா அப்படின்ற மாதிரி இன்னும் கோபமான முறையில திட்டிக்கிட்டே இருந்திருக்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுத்தலா இருக்கு. இந்த வீடியோவை யார் எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க அன்னைக்கு சின்ன பசங்க கிட்ட போனை கொடுத்திருப்பாங்க, அவங்க எடுத்துறாங்க. ஆனா அந்த வீடியோல பதிவா இருக்க விஷயங்கள்லாம் உண்மைதான் இல்லையா, அவ்வளவு ஆஷா பேசியிருக்காரு அப்படின்னா இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே போய் இதை பத்தி கேட்கும்போது அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் இல்லமா, இது நீ பெருசா எடுத்துக்காதவா அப்படின்ற மாதிரி ஈஸியா கடந்து போக இவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. ஒரு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ட்ரக் டீலர் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டார் இல்லையா, நந்தினி பேரை சொல்லிக்கிட்டே இருக்க அவங்க அவர் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. நீ தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காத, என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வெளியே போக ஸ்ராவணி கிட்ட போக ஆரம்பிக்குது. ஆள் இல்லாத நேரமா பார்த்து அந்த ராஜையாவோட வீட்டுக்கு போய் ஏதாவது கிடைக்கும் மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ராஜையாவோட பையன் இருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட பேசி கிசி உதவியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த வீடியோல பதிவா இருக்காங்களே ஒரு வயசானவங்க, அவங்க யார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்களோட பாட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும், அவங்கள தேடி ஹீரோயின் போக ஆரம்பிக்க. இதுக்கு நடுவுல மார்த்தாண்டத்தோட ரூம்ல தான் கத்தி இருந்தது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, இதை பத்தி கேட்கும்போது ஜோதி தான் இதை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க. மார்த்தாண்டம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டார். இதனால ஜெயிலுக்குள்ள அவர் இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு நந்தினி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு போய் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இதுக்கு நடுவில் இந்த கேஸ் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்றதுக்காக முதல் வேலையா ட்ரக் டீலர் கிட்ட நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் சைபர் கிரைம்ல வேலை பார்த்தவப்பா, இதுல நான் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி என்னால ஈஸியா வெளியே வர முடியும், சோ உன்னை என்னால காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ராவணி இருக்காங்க இல்லையா, அவங்களை போய் சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வயசான லேடியை நோக்கி இவங்க புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போது தான் இங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இறந்து போனதா சொல்லப்பட்ட கீதா இருக்காங்க இல்லையா, அவங்க வேற யாரும் கிடையாது, ஸ்ராவணியோட சொந்த அக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். சொந்த அக்கா அப்படின்னா கல்யாணம் பண்ணது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்வியோட ரியாக்ஷனா இவங்க நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் எங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ராஜையோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேர் துளசி அப்படின்றது சின்ன வயசுல பயங்கரமா நடனம் ஆடுவாங்க. அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது இந்த சரஸ்வதியோட கணவர் இருக்காரு, அவர் பேர் சிவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷனுக்கு புடிச்சு போயிடுது. இதனால ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்க இது ஒரு கட்டத்துக்கு மேல காதல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த இவங்களோட அம்மா, அதாவது துளசியோட அம்மா கிட்ட வெளிப்படுத்தும் போது அவங்க பயங்கர கோபம் அடைகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ராஜையாவோட சம்மதத்தை இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த சிவா இருக்கா இல்லையா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாயி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வர்றதா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும் போது அவங்க போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது சடனா என்னோட ஃபேமிலியை என்னால விட்டு வர முடியாது, எனக்கு கொஞ்ச நாள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களால இது ஏத்துக்க முடியல. அம்மா கிட்ட போய் நீங்க சொல்றபடியா நான் நடந்துக்கிற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல இவங்க மயக்கம் போட்டு விடுறாங்க. அண்ட் செக் பண்ணி பார்க்கும்போதுதான் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இது யார்கிட்டயுமே சொல்லாம, ஏன் தன்னோட பொண்ணுகிட்டையும் கூட சொல்லாம அப்படியே மறைச்சு ராஜையாக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காலத்தின் கோலத்தால எதிர் வீட்டிலே குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னு தெரியாம தான் சரஸ்வதியோட கணவர் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். முடியாததால எங்க இருந்து கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி லிட்டரலி இங்க அண்ணன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இதுதான் இந்த டிராஜடியான சம்பவம் நடந்ததுக்கு மூல காரணமா இருக்குமோ அப்படின்ற எண்ணங்கள் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல அந்த கொலை பண்ணவனோட பாக்கெட்ல இருந்து போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி அந்த ராஜையோட அட்ரஸ் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கையெழுத்து ஒரு மாதிரி இருக்கு. அந்த கையெழுத்தை மேட்ச் பண்ணி பார்க்கணும், அது வீட்டுல இருக்க யாரோட அந்த கையெழுத்து மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ராஜையாவோட கையெழுத்து தான் அப்படின்ற மாதிரி வந்து நிக்குது. எல்லாரும் பயங்கர ஷாக்கு. சோ கண்ணோட அந்த வீட்டுக்குள்ள போய் இந்த ராஜையாவை பிடிக்கணும், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ராஜையா அவரோட கண்ணை வச்சு கிட்ட வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ ராஜ்யா தன்னோட பொண்ணுக்கு ஒரு வரன் தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா அஜய் நான் கல்யாணம் பண்ணாதான் பண்ணுவேன், இல்லை எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துலதான் அஜய் இவங்களும் அண்ணன் தங்கச்சி அப்படின்ற விஷயம் அந்த பாட்டி மூலமா தெரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி அவர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் அவளும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவருக்கு 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இது விதியை மீறின ஒண்ணு, இப்படி நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஹனிமூன் போறப்பயே இவரும் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு தன்னோட பொண்ணு கிட்ட போன் பேசலாம் ட்ரை பண்ண அந்த
மாப்பிள்ள இருக்கா இல்லையா அஜய், அவர் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வைக்க இவர் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்குள்ள எதுவும் நடக்காம தடுக்கணும். இவன் நான் சொல்றதை கேட்காம இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது திருட வந்து கத்திய வச்சு இவரை மிரட்டி பணம் புடுங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவர் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு பணம் தானடா வேணும், நான் சொல்ற விஷயங்களை பண்ணடா அப்படின்ற மாதிரி அந்த கல்யாண போட்டோ காமிச்சு இதுல இருக்கான் இல்லையா இந்த நபரை நீ சாகடிக்கணும், நீ சாகடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் நிறைய பணம் தரேன்டா அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்ப அவ போய் 2 பேரையுமே சாகடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை எல்லாத்தையும் திரும்ப வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவன் வேக வேகமா அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருந்திருக்கான். இதுக்கு நடுவில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொலாப்ஸ் நடந்தது அப்படின்ற மாதிரியும் அவன் கண் முழிச்சு உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ட்டு ஒரே பயத்தினால அன்னைக்கு இரவு அவனை கொலை பண்ணதும் இவரு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கத்தி எடுத்துக்கிட்டு போய் மார்த்தாண்டமோட ரூம்ல வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மார்த்தாண்டம் இந்த எல்லா பிரச்சனைகளையும் பயங்கர கோபமா இருக்கா. சோ அவன் மேல இந்த பழைய தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சேன். அண்ட் எல்லா தப்புமே உன் மேலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட மனைவியை திட்டிக்கிட்டே இருக்கும்போது மனைவிக்கு இந்நேரம் வரைக்கும் இங்க நடந்துகிட்டு இருக்க எந்த விஷயங்களுமே தெரியாது. ரிவீல் ஆனது பேச வார்த்தைகளே இல்லாம இருக்கு. சரஸ்வதி ஒரு பக்கத்துக்கு நீ பண்ண விஷயங்களால இங்க இத்தனை கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. இவர் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க உள்ள அப்படி இப்படின்னு பேசி இவரை கன்வின்ஸ் பண்ணி இவரை ஜெயில அடைக்கிறாங்க. மார்த்தாண்டமும் ரிலீஸ் செய்யப்பட்டாரு. அந்த கொலை இவர் பண்ணவே கிடையாது, எங்க ஜோதி பண்ணி ஜோதி மாட்டிக்கிட்ட என்ன ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் ஒத்துக்கிட்டு உள்ள போனார் அப்படின்ற விஷயங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு நபர் இருக்கா இல்லையா அவர் கூட ஸ்ராவணி கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கும்போது நந்தினி இருக்காங்க இல்லையா தன்னோட பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு சென்னை போகணும் அப்படின்ற மாதிரி தயாராக அந்த ட்ரக் டீலிங் மூலமா எல்லா விஷயங்களும் இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் கூட இருக்க நபருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு தன்னை கைது பண்ணதான் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது மேம் நிறைய பேர் நிறைய தப்புகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்க எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், இதனால நான் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த விரும்பல, நீங்க உங்களோட குழந்தைய பாருங்க மேம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இன்னொரு பக்கத்துல மார்த்தாண்டமும் அவங்களோட காதலி இருக்காங்க இல்லையா உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் காதலியோட கணவர் இருக்காரு, அவர் காணாம போயிட்டாரு, இதனால குழந்தையோட கஸ்டடியை நீங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அந்த நபர் எங்க போயிருப்பார் அப்படின்ற ஒரு சிந்தனையோட மார்த்தாண்டத்தை பார்க்கும்போது இந்த சீரீஸை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.